ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி இட்லிக்காக ஒரு இட்லியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் செய்யப்போகிறேன். கத்திரிக்காய் கிரேவி அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு தோலை நீக்கிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி அதையும் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. அதில் வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் அதையும் போட்டுட்டு ஒரு 5-6 பல் பூண்டு அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக வெட்டிக்கோங்க. பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக வெட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய், 4 ஸ்பூனு எண்ணெய் நிறைய விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூனு ஜீரகம், அந்த அரைச்சி வச்ச வெங்காயம். இப்போ இதுலேயே நம்ம கத்திரிக்காயை முதல்ல வறுத்து எடுத்துட்டு அப்புறமா ஜீரகம் போட்டுட்டு நம்ம வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஆனால் எனக்கு டைமு கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நான் அந்த கத்திரிக்காயை அங்கே வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இங்கே வெங்காயம் மட்டும் வதக்கலாம். அது நல்லா வறுத்து அது அடுத்த அடுப்பில், இந்த அடுப்பில் நான் இதை செய்கிறேன். எனக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இதில் வறுத்து அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வதக்கி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ முதல்ல எண்ணெயில் வறுத்து கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கலாம். இப்போ இதில் அந்த அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நான் இப்போ இதில் பூண்டு போட மறந்துட்டேன். இந்த வெங்காயத்தை வதக்கிறப்பவே நான் பூண்டையும் போட்டிருக்கணும், அது மறந்துட்டேன், விட்டு போச்சு. இப்போ அதனால் அதை நான் கத்திரிக்காயோடு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு தனியாத்தூள், மல்லித்தூள் அதை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ அந்த பூண்டு மீதி வச்சுருந்த பூண்டை நான் அந்த கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கிறேன். முதல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கிறேன். இது கூடயே கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே சேர்த்து இதோட வதக்கிட்டு நம்ம இந்த ஆனியன் இது வதக்குறோம்ல, இது நம்ம அங்கே ஆனியனில் கூடயே நம்ம பண்ணியிருக்கணும். நான் தனித்தனியாக செய்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் கொஞ்சம் இருக்குது, டைம் வேணும். அதனால் டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நிறைய வேலை இருக்குது, நம்ம இந்த மாதிரி சீக்கிரமாக செய்யலான்னு. கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, அதை இந்த வதக்கின அந்த கத்திரிக்காயை இந்த வெங்காயம் தக்காளி வதக்கல் கூட சேர்த்துருங்க. அந்த இட்லி, தோசை, பிரியாணிக்கு கூட நல்லாயிருக்கும் தான். பிரியாணி குஸ்காவுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஒயிட் ரைஸுக்கும் இது நல்லா செட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது இட்லின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நமக்கு வடைக்கறி மாதிரி. இப்போ அதில் அந்த போட்டு கொஞ்சம் உடையாமல் கத்திரிக்காய் எண்ணெயிலே வெந்துருச்சு. அதனால் கொஞ்சம் லைட்டாக கரண்டியை விட்டு கிண்டிக்கோங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம். பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு இந்த கொஞ்சம் தண்ணி அதில் விட்டுக்கலாம். அதில் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ இந்த நிலக்கடலை பருப்பு, வறுத்த நிலக்கடலை பருப்போட பவுட்ரு 1 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா அது பவுட்ரை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் புளி கரைச்சல், நிறைய ஊற்ற விட வேண்டாம். நிறைய விட்டிங்கனாக்கா அது ரொம்ப புளிக்கும். நம்ம கொஞ்சமாக ஒரு புளி கரைச்சல் விட்டுட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும். இப்போ பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அது குடித்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா விடலாம். இந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு நான் விட்டுருக்கேன், 1 குழிக்கரண்டி அளவுக்கு. அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பால் விடலாம், இல்லைன்னா தேங்காய் பால் இல்லாமலே அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஜீரகத்தூள் 1 ஸ்பூனும், மிளகுத்தூள் வேணும்னாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 2-3 நிமிஷம். அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான இட்லி, தோசை,
ஸோ சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் நல்ல வீடியோவோடு வரேன். அது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.